ஒரு சண்டை வந்ததுக்கு அப்புறமா உங்க ஹஸ்பண்ட் அந்த இடத்துல பேசாம அமைதியா பைக் எடுத்துட்டு வெளில போயிடுறாரா? இது எதனால அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன யோசிப்போம், அவங்க நம்மள கேர் பண்ணல, இல்ல அவாய்ட் பண்றாங்க, இக்னோர் பண்ணிட்டு போறாங்க பதில் சொல்லாம அப்படின்னு யோசிப்போம். பட் உண்மை என்னன்னா, நிறைய ஆண்கள் சைலண்டா சூஸ் பண்றதுக்கு ரீசன் அவங்க நம்மள கேர் பண்றதுனாலதான் அந்த இடத்துல சைலன்ஸை சூஸ் பண்றாங்க. இன்னும் கிளியரா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, ஆர்குமெண்ட் நடக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு சைலன்ஸ் எதுக்காக அப்படின்னா, அந்த சுச்சுவேஷன் மேலும் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகாம பாத்துக்கிறாங்க. அதனாலதான் அவங்க சைலன்ஸ் சூஸ் பண்றாங்க. அவங்க பிரெயின் வந்து ஓவர்லோட் மோட்ல இருக்கும். எமோஷன்ஸ், செல்ஃப் டிஃபென்ஸ், வார்த்தைகள் இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஹேங் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த சுச்சுவேஷனை இன்னும் பேட் ஆக்காம இருக்கணும் அப்படின்னா அவங்க சைலண்டா போகிறது தான் பெட்டர்னு சைலண்டா போயிடுவாங்க. இது இக்னோரிங் கிடையாது, அவாய்டிங் கிடையாது, எஸ்கேபிசம் கிடையாது. அவங்க தானே ஃபர்ஸ்ட் செல்ஃப் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா டேமேஜை கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ நம்ம இந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு ஏன் பேச மாட்டேங்கிற, என்கிட்ட பேசு பேசு பேசுன்னு சொல்லாம அந்த சுச்சுவேஷன்ல ஓகே அவங்க காம்னஸ் சூஸ் பண்றாங்க, அவங்களே அமைதியானதுக்கு அப்புறமா திரும்பியும் வருவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு கொஞ்ச நேரம் அவங்களுக்கு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க திருப்பியும் வந்ததுக்கு அப்புறம் நிதானமானதுக்கு அப்புறமா நீங்க பேச ஆரம்பிக்கலாம். புரியுதா?